நான் சொன்னேன், எனக்கு சில டிஃபிகல்ட்டியெல்லாம் இருக்குது, நான் போக முடியல. எம்ஜிஆர்கிட்ட சொன்னேன், நான் ஒரு 10 நாள் பொறுத்து போகிறேன். சரி, அப்போ ஒரு வேலை செய்ய கவிஞர் ரொம்ப வெறியாக இருக்காராம். அதனால் ஒரு டேப் ரெக்கார்டில் நீங்கள்லாம் கம்போஸ் பண்ணுற மாதிரியும் அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் அவரை ஊக்குவிக்கிற மாதிரியும் அவரோட நாங்கள் கம்போஸ் பண்ணுறது வேடிக்கையாக இருக்கும், தமாஷாக இருக்கும். இப்படி ஒரு கேசட் பண்ணிடுறா அப்படின்னாரு. அதை நான் பண்ணிவிட்டு அந்த கேசட்டை போய் சேர்றதுக்குள்ளே எனக்கு நியூஸ் வந்துச்சு, அவர் இறந்து போயிட்டார். அவரை பார்க்க முடியாது போச்சு கிடையாது. அப்புறம் ஒரு வாரம் பொறுத்த ஒரு பாடி வந்தது. அப்போ ஒரு கவிதை எழுதியிருந்தார் ஆண்டவனுக்கு. என்ன எழுதியிருந்தார்னா, நான் பல தவறுகள் செஞ்சுருக்கேன் வாழ்க்கையில், ஆனால் யார் குடும்பத்தையும் கெடுத்ததில்லை, நானே என்னை அழிச்சுக்கிட்டேன். இன்னும் தமிழ் மேலே எனக்கு பற்று இருக்குது, ஆசை இருக்குது, இன்னும் சேவை செய்யணும். இந்த விஸ்வநாதன்லாம் ரொம்ப நான் போயிட்டு நான் நிற்க மாட்டேன், தயங்க மாட்டான். எனக்கு இன்னொரு 5 வருஷம் என்னை விட்டு வைன்னு ஒரு கவிதை எழுதினார் யமதர்மனுக்கு. அந்த கவிதை கல்கியில் ரிலீஸ் ஆச்சு. அப்போ அதை அவருடைய பாடியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகும்போது அது நோட்டீஸ் அடித்து எம்ஜிஆர் எல்லா கையில் கொடுக்க சொன்னார். முதல் கொள்ளி நான் தான் வச்சேன், அப்புறம் தான் அவங்க பசங்களாம் வச்சாங்க.